What is your dream? ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து 3 வயது வரை அதன் மூளை மிகவும் துரிதமாக வளர்கின்றது. இந்த காலகட்டத்தில் ஒரு நொடிக்கு பல லட்சம் நியூரல் கனெக்ஷன்ஸ் நரம்பியல் இணைப்புகளை குழந்தையின் மூளை உருவாக்குகின்றன. ஏறக்குறைய 90% மூளை வளர்ச்சியை 5 வயதிலேயே குழந்தைகள் பெறுகின்றனர். ஆனால் ஒரு மனிதனின் மூளை முழுவதுமாக 100% வளர 25 வயது ஆகின்றது. உதாரணத்திற்கு மூளையின் ஒரு பகுதியான ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மனிதனின் பல செயற்பாடுகளுக்கு காரணமாக திகழ்கின்றது. அதில் ஒன்று இம்பல்ஸ் கண்ட்ரோல், உந்துதல் கட்டுப்பாடு. தோராயமாக ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் 25 வயதில் தான் முழுவதுமாக வளர்கின்றது. அதனாலேயே சிறுவர்கள் பருவ வயதில் பக்குவமாக நடந்து கொள்வதில்லை. குழந்தைகளின் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவாற்றல் வளர்ச்சி குழந்தை பிறந்ததிலிருந்து 4 கட்டங்களாக வளர்ச்சி பெறுகின்றது. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது 11 வயதிற்கு முன்பாக அவர்களால் பெரிய சவால்களை நிச்சயமாக எதிர்கொள்ள முடியாது. நீங்கள் விளம்பரங்களில் காண்பது போல நிச்சயமாக ஒரு குழந்தையால் ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி எல்லாம் நடத்த முடியாது. அது ஒரு மித், கட்டுக்கதை. ஆழ்ந்த சிந்தனை திறன் இல்லாத சிறு வயதில் குழந்தைகள் சென்சஸ், புலன்கள் மூலம் கற்க தொடங்குகின்றனர். குழந்தைகள் இதனாலேயே எந்த ஒரு பொருளையும் வாயில் வைத்து பழகும் பழக்கமும் இதனால்தான். அது சுவைப்புலன். சில திறன்கள் 7 வயதிற்கு பின்பு வளர்வதால் குழந்தைகளுக்கு ஏற்றாற்போல் அந்த திறன்களை அக்காலகட்டத்தில் இருந்து மேம்படுத்தலாம். கல்வி பயில அவர்கள் உபயோகப்படுத்தும் 3 புலன்கள் ஆடிட்டரி, விஷுவல், கைனெஸ்தட்டிக், செவி, காட்சி, இயக்கம் சார்ந்த புலன்கள். கணினி பொறியாளர்கள் இந்த புலன்களின் மூலம் கோடிங் கற்றுக்கொள்ளும் தொழில்நுட்பத்தை உருவாக்கி உள்ளனர். இந்த தொழில்நுட்பம் மற்றும் விரிவான விளக்கங்களை வரும் வீடியோக்களில் விவாதிக்கலாம். இந்த வீடியோவில் ஒரு உயிர்நிலை கண்ணோட்டத்தில் செவி, காட்சி, இயக்கம் சார்ந்த தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள ஸ்கிராட்ச் என்ற ஆப் மூலமாக சுமார் 8 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் பயன்படுத்தி எப்படி கோடிங் பயிலலாம் என்பதை பார்க்கலாம். இந்த எளிமையான விளையாட்டை பார்ப்போம். இந்த பூனை பந்தை எட்டி பிடித்தால் பூனைக்கு ஒரு புள்ளி கிட்டும். ஆனால் பந்தை எடுக்க தடையாக இந்த மந்திரவாதி. பூனை மந்திரவாதியின் மீது மோதினால் பூனையின் புள்ளி 0 குறையும். பூனை மந்திரவாதியிடம் தப்பித்து அந்த பந்தை அடைய வேண்டும். அடைந்து புள்ளிகள் திரட்ட வேண்டும். இந்த விளையாட்டில் உள்ள கதாபாத்திரங்கள் பொருட்களை இயக்க இடது புறத்தில் அதற்கு தேவையான கமாண்டுகள் கோட் டேப்பில் இருக்கின்றன. அந்த கமாண்டுகளை சரியான முறையில் இயற்றி இந்த விளையாட்டை உருவாக்க நடுவே ஒரு புரோகிராமிங் விண்டோ கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டிற்கு தேவையான கதாபாத்திரங்கள் பொருட்களை இந்த கட்டத்திலிருந்து சேர்க்கலாம். விளையாட்டின் வெளியீட்டை வலதுபுறத்தில் காணலாம். இங்கிருந்தே விளையாட்டையும் விளையாடலாம். இப்பொழுது இந்த விளையாட்டை எப்படி உருவாக்கலாம் என்று ஒரு உயர்நிலை கண்ணோட்டத்தை பார்க்கலாம். இந்த விளையாட்டின் பின்னணி பேக்ட்ராப்பை தேர்வு செய்ய இந்த சூஸ் அ பேக்ட்ராப் பட்டனை அழுத்தவும். பின்பு இதிலிருந்து கேசல் பேக்ட்ராப்பை செலக்ட் செய்தவுடன் அது விளையாட்டின் அவுட்புட் விண்டோவில் தோன்றும். பின்னர் இந்த சூஸ் அ ஸ்ப்ரைட் பட்டனை அழுத்தி பந்தை சேர்க்கலாம். பிறகு அதே சூஸ் அ ஸ்ப்ரைட் பட்டனை அழுத்தி மந்திரவாதியை ஆட்டத்தில் சேர்க்கலாம். இப்பொழுது வரை கட்டமைக்கப்பட்டுள்ள பொருள்கள் உயிர் இல்லாதவை. அவற்றிற்கு உயிர் கொடுக்க கமாண்டுகளை ஏற்ற வேண்டும். முதலில் பூனையின் கமாண்டுகளை கோட்டாபில் இருந்து கட்டமைக்கலாம். கோட்டாபில் உள்ள அனைத்து கமாண்டுகளின் விவரத்தை மற்றொரு வீடியோவில் விரிவாக விவாதிக்கப் போகிறோம். இந்த வீடியோவில் இந்த விளையாட்டிற்கு பயன்படுத்தும் கமாண்டுகள் பற்றி மட்டும் விவாதிக்கலாம். கீபோர்டில் உள்ள அப் டவுன் ஆரோவை அழுத்தினால் பூனை மேலே கீழே செல்ல வேண்டும். லெஃப்ட் ரைட் ஆரோவை அழுத்தினால் பூனை வலது இடது புறங்களில் செல்ல வேண்டும். நமக்கு தேவையான முதல் கமாண்ட் கண்ட்ரோல் ஆப்ஷனில் உள்ள இஃப் தென் கமாண்ட். அதை டிராக் அண்ட் டிராப் செய்யலாம். இஃப் தென் கமாண்ட் என்பது ஒரு செயலை செய்தால் அதன் விளைவு என்னவாக இருக்க வேண்டும் என்ற அவுட்புட் வினையை நிர்ணயிப்பது. இந்த உதாரணத்தில் முதலில் ரைட் ஆரோ பட்டனை அழுத்தினால் பூனை வலது பக்கம் செல்ல வேண்டும். இதற்கு சென்சிங் ஆப்ஷனில் உள்ள கீ பிரஸ்ட் கமாண்டை இஃப் கமாண்டில் பொருத்த வேண்டும். பின்னர் ரைட் ஆரோ பட்டனை தேர்வு செய்ய வேண்டும். இப்பொழுது ரைட் ஆரோ கீயை அழுத்தினால் என்ன விளைவு ஏற்பட வேண்டும் என்பதை கோட் செய்யலாம். மோஷன் ஆப்ஷனில் உள்ள சேஞ்ச் எக்ஸ் பை 10 டன் கமாண்டில் பொருத்த வேண்டும். இந்த கமாண்டின் மூலம் ரைட் ஆரோ கீயை அழுத்தினால் பூனை 10 யூனிட் அலகு வலதுபுறத்தை நோக்கி நகரும். இப்பொழுது பூனையை வலதுபுறம் நகர்த்த வேலைப்பாடு முழுவதும் முடிவு பெற்றது. இதே போல லெஃப்ட் அப் டவுன் ஆரோக்களுக்கு முறையே இடது மேலே கீழே பூனை நகர கமாண்டுகளை கட்டமைக்க வேண்டும். நேரம் கருதி இதை ஒவ்வொன்றாக காண்பிக்காமல் இதை நான் கட்டமைத்து விட்டேன். இப்பொழுது பூனை எல்லா புறமும் நகர வேலைப்பாடு முழுவதும் முடிவு பெற்றது. ஆனால் இந்த மோஷன் கமாண்டுகள் ஆட்டத்தின் எந்த படிநிலையில் வேலை செய்ய வேண்டும் என்பதை நாம் கோட் செய்ய வேண்டும். இந்த விளையாட்டின் எந்த தருணத்திலும் ஆரோஸ் கீகளை உபயோகப்படுத்தினால் பூனை நகர வேண்டும். அதற்கு நாம் உபயோகப்படுத்த வேண்டிய கமாண்ட் ஃபார்எவர். இந்த ஃபார்எவர் கமாண்டை மற்ற அனைத்து கமாண்டுகளுக்கு மேல் பொருத்த வேண்டும். இது அதன் கீழ் உள்ள அனைத்து கமாண்டுகளுக்கும் பொதுவானது. இப்பொழுது ஆட்டம் தொடங்குவதற்கு ஒரு கமாண்ட் வேண்டும்.
அதற்கு ஈவென்ட்ஸ் ஆப்ஷனில் இருந்து வென் கிளிக்ட் கமாண்டை அனைத்து கமாண்டுகளுக்கு மேல் டிராக் அண்ட் டிராப் செய்ய வேண்டும். இந்த வென் கிளிக் கமாண்டின் பணி இங்கே மேல் உள்ள கோ பிளாகை அழுத்தினால் மட்டுமே விளையாட்டை தொடங்க செய்வது. மீதமுள்ள கமாண்டுகளின் விவரங்களை விரிவாக வரும் வீடியோ தொடர்களில் பார்க்கலாம். நேரம் கருதி இந்த விளையாட்டிற்கு உருவாக்கப்பட்ட மற்ற கமாண்டுகளின் உயர்மட்ட கண்ணோட்டத்தை இப்பொழுது பார்க்கலாம். இந்த விளையாட்டின் மதிப்பெண்ணை காட்டுவதற்காக ஸ்கோர் எனும் வேரியபிள் கண்டெய்னர் மாறிகலன் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது பந்திற்காக கட்டமைக்கப்பட்ட கமாண்டுகளை பார்க்கலாம். வென் கிளிக்ட் கமாண்டை அழுத்தினால் விளையாட்டு ஆரம்பிக்கும். பூனை பந்தை ஒவ்வொரு முறை தொடும் போதும் பந்து இடம்பெயரும், ஒரு ஓசை எழும்பும், மதிப்பெண் 1 கூடும். அடுத்தபடியாக மந்திரவாதிக்காக கட்டமைக்கப்பட்ட கமாண்டுகளை பார்ப்போம். வென் கிளிக்ட் கமாண்டை பயன்படுத்தி விளையாட்டை ஆரம்பிக்கும் போது மந்திரவாதி பூனையை 2 அடி தூரத்தில் இருந்து தொடருமாறு கோட் கட்டமைக்கப்பட்டுள்ளது. பூனையும் மந்திரவாதியும் மோதினால் பூனையின் மதிப்பு 0 குறைக்கப்படும். நாம் விளையாட்டை முழுவதுமாக கட்டமைத்து விட்டோம். இப்பொழுது இந்த விளையாட்டை விளையாடலாம். பூனை பந்தை பிடிக்கும் போதெல்லாம் ஸ்கோர் 1 கூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். மந்திரவாதியுடன் பூனை மோதும் போதெல்லாம் ஸ்கோர் 0 குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த விளையாட்டின் நோக்கம் பூனை மந்திரவாதியிடம் தப்பித்து பந்தை அடைந்து அதிக ஸ்கோர் பெறுவதே. இறுதியாக மேல் உள்ள சிவப்பு பட்டனை அழுத்தி விளையாட்டை நிறுத்திக் கொள்ளலாம். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோவின் நோக்கம் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆன்லைன் கோடிங் புரோகிராம்களில் என்னதான் சொல்லித்தரப்படுகின்றது என்பதை வெளிக்கொண்டு வரவே. இதை எளிமையாக, முக்கியமாக, இலவசமாக யார் வேண்டும் என்றாலும் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரலாம். இந்த வீடியோ ஒரு உயர்நிலை கண்ணோட்டமே. முழுமையா கோடிங் கற்றுக் கொடுக்க மேலும் பல வீடியோக்களை தயாரிக்க உள்ளோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல ஆக்கப்பூர்வமான வீடியோக்களை நாங்கள் தயாரிப்பதற்கு இது எங்களுக்கு ஊக்கமளிக்கும். நன்றி, வணக்கம். You have to excel in the education.